ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போறது ஹாப்பிராஜ் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான். உண்மையிலே சொல்லணும்னா, இந்த படத்தோட அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃபென்டாஸ்டிக் செம்ம சூப்பர். நெறையா பேருக்கு இது வந்து ஒரு கிரிஞ்ச் மூவியா கூட இருக்கலாம். பட் இன்னும் நெறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா, அது கிரிஞ்ச் மூவியா இல்ல. உண்மையிலே என்னால நெறைய பேர் தியேட்டர்ல வந்து கண்லருந்து அப்படியே தண்ணி தண்ணியா வந்து விட்டுட்டு அப்படியே படம் பார்த்துட்டு இருந்தத நான் பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ யூசுவலா ஏதாவது ஒரு டெத் சீன் இருக்கும். ஸோ டெத் சீனோட ஸ்க்ரீன் பிளேல வச்சு அப்படி வந்து அழுக வைப்பாங்க. பட் இங்க அப்படியெல்லாம் இல்ல. ஸோ ரொம்ப ஆர்கானிக்கா, நேச்சுரலா அந்த சீன்ஸ வந்து ஸ்க்ரீன் பிளேல ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணி, இந்த படத்துல வந்து சர்டைன் எமோஷன்ஸ வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ்ட் 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சில சீக்வென்ஸஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து இன்னும் பெட்டரா எடுத்திருக்கலாம். ஸோ எனக்கு பெர்சனலா எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு அப்பாவோட கேரக்டர வந்து ரொம்ப அழகா காமிக்க தெரிஞ்ச ஒரு டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மாவோட கேரக்டர் கூட கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்கலாம். ஸோ ஒரு மாதிரி மது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்ட் ஜிவி பிரகாஷ் அவர் வந்து உண்மையிலே அவங்க சொன்ன மாதிரி ஒரு ரீலோடட் மொமெண்ட் தான் அவருக்கு. அவர் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, பயங்கர எனர்ஜெட்டிக்கா ஸோ எல்லா படத்துலயுமே அவர் எனர்ஜெட்டிக்கா தான் நடிப்பாரு. ஸோ அந்த படத்துல இன்னும் பயங்கர எனர்ஜெட்டிக்கா நடிச்சிருந்தாரு. அண்ட் அப்பாஸ் நடிச்சிருந்தது எல்லாமே சூப்பர் தான். பட் எல்லாத்தையோட எக்ஸ்ட்ரார்டினரி வந்து அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் தான். ஸோ அந்த 30 மினிட்ஸ் எமோஷன் உங்களுக்கு வேணும் அப்டி சொல்லி நீங்க நெனச்சீங்கன்னா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நெனச்சீங்க அப்டின்னா வந்து, கண்டிப்பா ஒரு தடவ பாருங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இது ஒரு கேஷுவல் ஸ்டோரி தான். ஸோ ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து ஒவ்வொரு பொண்ணையா லவ் பண்ணி பார்க்குறான். எந்த லவ்வுமே அவனுக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேன்து. அவனுக்கு ஏன் ஒர்க் அவுட் ஆக மாட்டேதுன்னு பார்த்தா, அதுக்கு பின்னாடி அவங்க அப்பா ஒரு காரணமா இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் குடுக்குறாங்க. ஸோ ஃபைனலி எப்படி வந்து அவர் வந்து லவ் பண்ண பொண்ண கல்யாணம் பண்ணாரா? பண்ணலையா? அப்படிங்கிற விஷயத்துல அந்த படம் எண்ட் ஆகுது. ஸோ ஒரு தடவ கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். பட் குழந்தைகளுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு வந்து செட் ஆகுங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். பட் மற்ற எல்லாருமே அடல்ட்ஸ் எல்லாம் போய் பாருங்க. பட் கண்டிப்பா வந்து எல்லா பசங்களும் அவங்கவங்க அப்பாவ வந்து கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணுவீங்க.